मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गभद्रपणोपनिषदैः गायन्ति यं सामगाम् ध्यानावस्थिततत्परेण मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुषुरासुरहराः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம். குணத்ரய விவாக யோக. ஹரி ஓம் சாமிஜி. சாமி நமஸ்கார். ஹரி ஓம். நல்லது. நல்லா இருக்கீங்கல்ல? நல்லது சாமி. ஓ ஓ நல்லது. ஓ குணத்ரய விபாக யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொரு குணங்களை பற்றி விளக்கத்தை ஒவ்வொரு குணங்களையும் கூறி அது மனிதனை எவ்வாறு பந்தப்படுத்துகின்றது என்று பகவான் இதில் கூறுகின்றார். குணங்கள் யாவை, அவை எவ்வாறு பந்தப்படுத்துகின்றன என்று பகவான் இதை கூறுகின்றார். அதாவது பிரகிருதி என்பது இந்த உலகத்திற்கு காரணமானது. இந்த உலகத்தினுடைய அனைத்து உயிர்களும் எதனிடமிருந்து வந்ததோ அது யோனிகி கருப்பை என்று கூறினார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் தாய் தந்தையாக பகவானே இருக்கின்றார். உபாதான காரணமும் நிமித்த காரணமாகவும் பகவானே இருக்கின்றார் என்று அந்த கருத்துக்களை கூறிய பகவானிடமிருந்து நாம் வந்தாலும் பகவானுடைய ஒரு பகுதியான மாயையிலிருந்துதான் இந்த உடல் மனம் உருவாகின்றன. ஆக அந்த மாயையில் இருக்கின்ற இந்த உடல் மனம் உருவானதால் அந்த மாயையில் இருக்கின்ற தன்மை சொரூபமான முக்குணங்களும் இந்த மனிதனை பந்தப்படுத்துகின்றன என்று இதில் பகவான் சொல்கிறார். இந்த இடத்துல பந்தப்படுத்துகின்றது அப்படின்னா உண்மை எதை பந்தப்படுத்துகின்றன? அது ஆத்மாவினுடைய தன்மையை மறைத்து அறியாமையினால் அவித்யாவினால் இந்த குணங்கள் நம்மை பந்தப்படுத்துகின்றன. இந்த பந்தப்படுத்துகின்றன என்ன அர்த்தம்? இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைப்பது. அதே பந்தமும் பேர். அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதுவே நான் என்று கூறுவது. அதாவது எப்படி பந்தப்படுத்துகிறது நம்ம பார்த்தோம். சத்துவகுணம் நான் இன்பமாக இருக்கின்றேன், நான் சுகமாக இருக்கின்றேன் என்று விஷய சுகங்களில் மனதை வைத்து விஷய சுகங்களில் கிடைக்கின்ற சுகத்தை வைத்து ஆத்மாவினுடைய சுகமான ஆனந்தத்தை அந்த விஷய சுகங்களிலிருந்து வருவதாக நாம் நினைத்து நான் இன்பமாக இருக்கின்றேன் என்று உணர்வதன் மூலம் அது ஏற்றி வைக்கப்பட்டு பந்தப்படுத்துகின்றன சொல்றார். நான் வேற, இந்த உடல் மனம் வேறு. ஆனால் உடல் மனம் இன்பமாக இருந்தால் நான் இன்பமாக இருக்கின்றேன் என்று பந்தப்படுத்துகின்றது. நாம் வேறு, வீடு வேறு. வீட்டில் குடியிருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? நாமும் வீடும் ஒன்றாக நினைத்தால் அது பந்தம். ஒன்றாக நினைத்தால் என்ன?
வீட்டிற்கு ஏதாவது தீங்கு வரும்பொழுது நமக்கு தீங்கு வருவது போல் இருந்தால் அது பந்தம் என்று நாம் கூறப்படுகிறது. அதே இந்த பந்தம்ங்கிறது. அதாவது ஆத்மாவுடைய தன்மையை மறைத்து ஆத்மாவுடைய சொரூபமானது இந்த ஆத்மாவுடைய சொரூபத்தை இந்த உலக விஷயங்களில் ஏற்றி வைத்து அதிலிருந்து தான் எனக்கு சுகம் வருகின்றன என்று செய்வதன் மூலம் இது பந்தப்படுத்துகின்றன. இன்பத்தின் மீது ஆத்மாவை பற்று கொள்ள செய்கின்றது, மயக்கமாகும். அதாவது இது அவித்தைன்னு சொன்னார். சத்துவ குணத்தை நம்ம பார்த்து வர்றோம். இந்த சத்துவ குணத்தோட சொரூபம் என்ன? பனி லிங்கம் போல சுத்தமானது. அதே பனிலிங்கம் போல இது சுத்தமானது. நிர்மலத்தன்மையால் இது ஒளி பொருந்தியது. இது எப்படி? பளிங்கு போல. பனிலிங்கம் நல்லா சுத்தமாக இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல பளிங்கு போல அப்படின்னு சொல்கிறார். பளிங்கு போல அது சுத்தம், ஒளி உடையது, மாசின்றி சுத்தமாக இருக்குது. சூரிய ஒளி மாதிரி கூட வச்சுக்கலாம். சூரிய ஒளி மாசு இன்றி அது சுத்தமாக இருப்பது போல நல்ல வளமுடையதாகவும் அது இருக்கின்றது. எது? இந்த சத்துவ குணம். அப்படி இருந்தாலும் இது ஆத்மாவினுடைய தன்மையை மறைக்கின்றது, அதை பந்தப்படுத்துகின்றது. ஆக உண்மையை எப்படி எது மறைக்கின்றதோ அதுதான் பந்தம். உண்மையை மறைப்பது பந்தம். இந்த சத்துவகுணம் ஆத்மாவுடைய தன்மையை மறைப்பதனால இது பந்தப்படுத்துகின்றன சொல்றார் பகவான். அதாவது எல்லாமே உடல் மனமாகிய சேத்தத்துடைய தன்மைகள்னே இன்பம், ஆசை முதலியவைகள். அது அறியாததுனால இந்த ஆத்மாவுடைய தன்மைகளாக நம்மை நினைக்க செய்கின்றது. தனக்குரியதல்லாத இன்பத்தின் மீது இது பற்று வைக்க செல்கின்றது. அதனால் ஆத்மா. ரெண்டாவது, ஆத்மா ஞானத்தின் மீது, ஞான சங்கேன, ஞானத்தின் மீது பற்றினா, ஞானத்தின் மீதும் அறிவினாலும் இது பற்று கொள்ள செய்கின்றது சொல்றார். இந்த அறிவு ஆத்மஸ்வரூபத்திலிருந்தே வந்தது. ஆத்மாவுடைய சொரூபம் அறிவு சொரூபம், ஞான சொரூபம். அதை மறந்து வெளியில் இருந்து அறிவு ஞான சொரூபத்தை நாம் அனுபவித்து ஆத்மாவுடைய அறிவினால்தான் நாம் உலகத்தில் அறிவை அடைகின்றோம் என்று நினைக்காமல் வெளியிலில் நாம் ஞானத்தை அடைகின்றோம், அறிவை அடைகின்றோம் என்ற மறைப்பதன் மூலம் பந்தப்படுத்துகின்றது. உண்மையிலேயே நம்ம ஒரு பொருளை அறிகிறோம் என்றால் அந்த அறிதல், அந்த ஞானம்ங்கிறது ஆத்மாவைத்தான் இது குறிக்கின்றது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த உலகத்தில் வெளியே நான் அறிகிறேன், நானே அறிகிறேன் என்றது ஆத்மாவுடைய தன்மையை மறைத்து பற்றும் பந்தமும் அது இருக்க செய்கின்றன. இதெல்லாம் எதனுடைய தன்மை? ஆத்மாவுடைய தன்மை அல்ல. இது அகக்கரணத்தின் தன்மைங்கிறார். இது அந்த கரணத்தினுடைய தன்மையை என்று ஆத்மாவின் தன்மை அல்ல. ஆத்மாவின் தன்மையாக இருந்தால் பற்றும் பந்தமும் அதற்கு இருக்க முடியாது. அதனால் இன்பத்தின் மீது பற்று போலவே ஞானத்தின் மீதும் பற்று கொள்வது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆத்மாவுடைய தன்மையை அல்ல, அகக்கரணத்தின் தன்மையை கூறுகின்றார். இப்போ ரஜோகுணத்துக்கு நம்ம எப்படி பந்தப்படுத்துகின்றது என்றால் 7வது ஸ்லோகம். ரஜோ ராகாத்மகம் வித்தி, ரஜோ ராகாத்மகம் வித்தி, திருஷ்ணா சங்க சமுத்பவம்
திருஷ்ணா அசங்க சமுத்பவம் தன்னிபத்னதி கௌந்தேய கர்மசங்கேன தேகினாம். சத்துவகுணத்தை பற்றி பேசிய பகவான் இதில் ரஜோகுணமானது என்ன, அது எப்படி மனிதனை பந்தப்படுத்துகின்றன என்று இதில் பகவான் கூறுகின்றார். ரஜோகுணமானது எது, அது எப்படி மனிதனை பந்தப்படுத்துகின்ற ரஜோகுணம் ஆசை வடிவமானது சொல்றார். இந்த ஆசை இதை அடையணும் அதை அடையணும், ராகம் இருக்குல்ல, அந்த ராகம் ரஜோகுணத்தினுடைய விளைவு. தமோகுண அதை பார்க்கணும். சத்துவகுணம் பிரகாசமானது, சுகஸ்வரூபமானது, சுத்தமானது சத்துவகுணம். அது மாதிரி இந்த ரஜோகுணம் ராகாத்மகம், ராக வடிவமானது. ராகாத்மகம், ரஜோகுணத்தை ராக வடிவமானதாகவும் கிருஷ்ண சங்கேன சமுத்பவம், வேட்கைக்கும் பற்றுதலுக்கும் இருப்பிடமாகவும். கிருஷ்ணம்னா தாகம் சொல்லுவாங்க, தாகத்தை உண்டு பண்ணக்கூடிய வேட்கை விளக்கம். அப்போ ஸ்லோகத்தை பார்த்துவிட்டு சொல்வோம். ஸோ ரஜோ ராகாத்மகம் வித்தி கிருஷ்ண சங்க சமுத்பவம், வேட்கைக்கும் பற்றுக்கும் இருப்பிடமாகவும் நீ வித்தி அறிந்து கொள்கிறார். வேட்கைக்கும் பற்றுக்கும் ரஜோகுணத்தை ராக வடிவமானதாகவும் ஆசை வடிவமானதாகவும் வேட்கைக்கும் பற்றுதலுக்கும் இருப்பிடமாகவும் நீ வித்தினா நீ அறிந்து கொள் அப்படிங்கிறார். வேட்கை, ராகம் அல்லது ஆசை எதிலிருந்து தோன்றியது? ரஜோகுணத்திலிருந்து தோன்றியது. ஏற்கனவே அர்ஜுனன் ஒன்று கேட்டான், இவ்வளவு தெளிவாக ஆத்மாவை பற்றி ஞானத்தை பற்றி சொல்கின்ற நீங்கள் ஏன் மக்களுக்கு இது புரிவதில்லை என்று கேட்டான். ஏன் இப்படி ஆசைப்பட்டு அலைகிறார்கள் சொன்னான். அதுக்கு பகவான் பதில் சொன்னாது, காம குரோத ரஜோகுண சமுத்பவ அப்படிங்கிறார். இந்த ஆசை ரஜோகுணத்திலிருந்து உருவானது அப்படிங்கிறார். அதை எப்படி நீக்கிறது அதையும் சொன்னார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்பியாசேன வைராக்கியேன கிருக்கியதே காமயேச குரோதயேசக ரஜோகுண சமுத்பவ அப்படின்னார். ஆசை இவ்வளவு தெளிவாக ஆத்மாவை பற்றி கூறுகின்ற நீங்கள் இதை புரியாமல் எப்படி மக்கள் ஆசைப்பட்டு அலைகிறார்கள் அப்படின்னா, காமயேச குரோதயேசக ரஜோகுண சமுத்பவகன் பதில் சொன்னார். ரஜோகுணத்திலிருந்து தோன்றிய காம ஏசன் அந்த இடத்துல ஆசையின் விளைவாக மக்கள் அலைகிறார்கள் சொன்னார். அப்போ ஒன்றும் செய்ய முடியாதா? அப்பியாசேன வைராக்கியேன கிருக்கியதே சொன்னார். அபியாசம்னா தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து பயிற்சியின் மூலமாகவும் வைராக்கியத்தின் மூலமாகவும் நம்ம இந்த ரஜோகுண பந்தத்திலிருந்து ஆசையிலிருந்து விடுதலை அடையலாம். அபியாசம் அப்படிங்கிற தொடர்ந்து பயிற்சி செய்தல். பயிற்சினா எந்த ஒன்றை தொடர்ந்து நினைக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, செயல்களை செய்வதனாலும் நாம் அதை உணரலாம். அதனால தினந்தோறும் நல்ல தர்ம விஷயங்களை சிந்திக்கப்பட வேண்டும். தினந்தோறும் புத்தகங்கள் நல்லவற்றை நாம் கேட்டு புத்தகங்களை நாம் படிக்கப்பட வேண்டும். என உலக விவகாரத்தில் நம்ம செயல்களை செய்யும் பொழுது
நம்மை அறியாமலேயே அதர்ம விஷயங்களில் நம்முடைய மனமானது சென்றுவிடும். அதர்மம்னா பெரிய அதர்மம் தேவையில்லை, லஞ்சம் வாங்கிறது லாவண்யம் கூட இல்லை. நற்குணங்கள் குறைந்து விடும். தர்மத்தின்படி நம்முடைய வாழ்க்கை போகாது. அதனாலவே அடிக்கடி நல்ல கருத்துக்களை நாம் சிந்திக்க வேண்டும். சாஸ்திரங்களை, நூல்களை அடிக்கடி நாம் கற்க வேண்டும். அதுதான் இறுதி வரை நமக்கு உதவும் என்று இதில் பகவான் சொல்கிறார். அதே இறுதி வரை எது இருக்குன்னா, நமக்கு எதை விடக்கூடாதுன்னா சாஸ்திரத்து நூல்களை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நாம் கட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஏன்னா தர்மமே நம்முடைய உயிர் மூச்சு. அந்த தர்மம்னா என்ன? நற்குணங்களுடன் வாழுதல். நான் தர்மப்படி நடக்கிறேன்னு சொல்லி மற்றவரோட குறைகளை சுட்டி காட்டுவதன் மூலமாகவோ மற்றவர்களை குற்றம் படுத்துவதன் மூலம் தர்மம் அல்ல. இந்த இடத்துல பகவான் தர்மம்ங்கிறது நற்பண்புகளுடன் நேர்மையான வாழ்க்கை வாழுதல், சிந்தித்தல் தர்மம் சொல்றார். மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்தாலும் அவர்களிடம் நாம் பரிவு செய்தல், அவர்களிடம் நாம் பழிவாங்க உணர்வு இல்லாமல் இருத்தல், கோபப்படாமல் இருத்தல் தர்மம். மற்றவர்கள் நம்மை பல விஷயங்களில் அலட்சியப்படுத்தினாலும் நாம் அவர்களை அலட்சியப்படுத்தாமல் இருத்தல் தர்மம். சுருக்கமாக சொன்னால் நற்குணங்களுடன் நம் வாழ்க்கையை செல்லுதல், தர்மப்படி வாழ்தல். ஹரிச்சந்திரன தர்மமானவன், சத்தியத்துக்காக வாழ்ந்தவன். ராமர் பகவான் ஆசைப்படாமல் தர்மத்துக்கு இணங்க வனம் சென்றார், வாழ்ந்தார். கிருஷ்ணரும் தர்மப்படி பாண்டவர்களை வழிநடத்தி சென்றார். பாண்டவர்களும் கிருஷ்ணருடைய உபதேசத்தின்படி இருந்ததனால் அவர்கள் தர்மப்படி இருந்தார்கள். அது தர்மராஜா என்று பெயர். ஆனால் வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ரஜோகுணம், சத்துவகுணம் முதலியவைகள் நம்மை தூண்டிவிட்டு தர்மத்திலிருந்து பிசக நம்மை இழுத்து செல்லும். அதனால் அது பந்தப்படுத்தும் சொல்றார். அது எப்படி இந்த நம்மை பந்தப்படுத்தும்? இந்த ரஜோகுணம் தானி பத்னாதி கவுந்தேய ஏ அர்ஜுனா, இந்த ரஜோகுணமானது கர்ம சங்கேன, கர்மத்தில் பற்றினால், தேகினம் தேகியை, தானி இவைகள், பத்னாதி பந்தப்படுத்துகின்றன சொல்ற. ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம், ரஜோகுணம் என்பது ஆசை வடிவமானது. ரஜஸ் பொதுவாக அதுக்கு நிறம் கொடுக்கணும்னா சிவந்த சூரிய ஒளிய ரஜோகுணத்துக்கு உதாரணமாக சொல்வார்கள். அதாவது நாம் விரும்பிய பொருளை அடைவதில் வேட்கையை உண்டு பண்ணி அது அடைய வைக்கின்றது. இது மனதில் வஸ்திரத்தில் எப்படி காவி ஒட்டுவது போல இது ஒட்டிக்கொள்கின்றன. அதுதான் அதனால நமக்கு ராகம் போவதில்லை என்றார். அது ராகம் உதாரணம் இதத்தை சொல்கிறாங்க. துணியில் காவி ஒட்டுவது போல இந்த ராகம் நம்மை ஒட்டிக்கொள்கின்றது. ஆசை, ராகம் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றது? ராகத்தினுடைய வெளிப்பாடு என்ன? மனசில் ஆசை இருந்தால் திருஷ்ணா வேட்கை தணியாத தாகமாக, சங்கம்
அதிக பற்றை நமக்கு உண்டு பண்ணக்கூடியதுங்கிறார். இந்த இடத்துல வேட்கைங்கிறது கிடைக்காத விஷயத்தை நமக்கு தகுதிக்கு மீறி நாம் அதை நினைப்பது வேட்கைங்கிறார். ஏற்கனவே கிடைக்காத விஷயத்தில் தீவிர பற்று. அதே இந்த இடத்துல கிருஷ்ணா அசங்கம் சமுத்பவம்ங்கிறார். அசங்கம்னா உலகத்தில் எவ்வளவோ விஷயம் இருக்குது, அதை நம்ம கண்டுகொள்வதில்லை. எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும். எண்ணற்ற பொருள்களை நாம் பார்க்கின்றோம், அதை நாம் கண்டுகொள்வதில்லை. ஆனால் சில விஷயத்தை மட்டும் நமக்கு பற்று இருக்கின்றது. அந்த விஷயம் அதுதான் ராகத்தை உண்டு பண்ணும். பிடித்த விஷயம் எங்கு நம்மை விட்டு சென்று விடுமோ என்ற பிடித்து கொள்வது பற்று. நமக்கு வேண்டியவங்க எங்கே போயிருமோ, எங்கே என்னுடைய பொருள்கள் உடைமைகளை யாராவது எடுத்துக்கொள்வார்களோ என்று நம்ம அதை பற்றை உண்டு பண்ணுகின்றது. நமக்கு பிடிச்சதை ஒன்றை இழக்கும் பொழுது நம்முடைய மனதிலே ஒரு வெறுமை வரும். அந்த வெறுமை ராகத்தினுடைய அசங்கமானது, அசக்தி சங்கக. அதே இந்த இடத்துல பற்று அப்படிங்கிறார். வெறுமையை உண்டு பண்ணி நம்மை பற்றை, நமக்கு பற்றையானது இது உண்டு பண்ணுகின்றது. எப்படி ஆசையை உண்டு பண்ணி. சரி, ஆசைப்பட்டால் அடுத்து நமக்கு ஸ்டெப் என்ன? நம்மை ஆசை வேட்கை உடையதை அடைய வேண்டும் என்ற செயல்களில் நாம் ஈடுபடுவோம். அந்த செயல் கர்மம், ரஜோகுணம் கர்மத்தில் ஆழ்த்தி நம்மை பந்தப்படுத்துகின்றன. ரஜோகுணம் தன்னுடைய வெளிப்பாட்டினால் நிபத்னாதிங்கிறார். நிபத்தினால அந்த இடத்துல பந்தப்படுத்துகின்றன. அதனால ரஜோகுணத்தில் பந்தப்படுத்துவதாவது பண்பாடு, பெருந்தன்மை, அறிவு, பக்குவத்தோட நம்ம பந்தப்படுத்துவோம். ஆனால் அந்த ரஜோகுணத்தினுடைய பந்தம்ங்கிறது மிக மிக கெடுதலானது. அதை தக்க வைக்கும் செயல்களை செய்கின்றது. அதனால் நம்ம அந்த விஷயத்தின் பொருட்டு அதை அடைய வேண்டும் என்று ஒரே வேட்கையை உண்டு பண்ணி நம்ம செயல்களில் ஈடுபடுத்துகின்றன. அந்த செயல்களில் நம்ம ஈடுபடுத்தும் பொழுது சத்துவகுணத்து பந்தப்படுத்துவதாவது நம்ம புண்ணிய பாவத்தை உணரச் செய்து அதன்படி நடக்க செல்லுமா சத்துவகுணத்தில் இருந்தால். ஆனால் இந்த ஆசை நல்ல செயல்களில் மட்டுமல்ல, தீய செயல்களிலும் அது ஈடுபட்டுகின்றது. நல்ல செயல்களை மட்டுமல்ல, தீய செயல்களில் அதை ஈடுபடுத்தி புண்ணிய பாவத்தை உண்டு பண்ணி அந்த புண்ணிய பாவத்தின் விளைவாக மீண்டும் மீண்டும் நம்மை பிறப்பு இறப்புக்கு உண்டாக்குகின்றன. இதே ரஜோ உண்மைதான. இப்போ செயல்களை ஈடுபடுதுன்னு சொன்னால், ஒரு ஆசை நமக்கு தீவிரமாக இருக்கும் பொழுது, அது ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கும் பொழுது, நம்மளை அறியாமையிலேயே பிடித்தது, பிடிக்காதது, விரும்பாததுன்னு